அனைவருக்கும் வணக்கம். சிறகடிக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். ரோஹிணி, மனோஜ் 2 பேருமே பீச் ஹவுஸ் வந்து விலைக்கு வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து போய் பார்த்துடலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அந்த மொட்டை பாஸை கூட்டிகிட்டு அந்த ஹவுஸ்க்கு போகிறாங்க. போய் சுற்றி பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழகான ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்லேயும் போய் நல்ல கலலாக நினச்சி அவங்க வந்து அங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வராங்க. வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூலையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம உள்ளே போய் அடுத்து என்ன ஏதுன்னு ஓனர்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஓனரோட ஒய்ஃப் 2 பேருமே நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நான் எந்த அளவுக்கு என் ஒய்ஃபை விரும்பினேனோ அதே அளவுக்கு நீங்களும் உங்கள் ஒய்ஃபை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி நான் நல்லவங்களுக்கு இந்த வீடை கொடுக்கணுங்கிறது எனக்கு என்னோட ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் வேறு வழி இல்லை, இப்போ நாங்கள் துபாய்க்கு போகிறோம், எங்களோட பிஸ்னஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போய் செட்டில் ஆக போகிறோம். அங்கே இருந்துக்கிட்டு எங்களால் இங்கே இருக்கிற அந்த ஹவுஸ், இவ்வளோ பெரிய ஹவுஸை வந்து எங்களால் பராமரிக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ விற்கிறோம். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5 கோடி. ஆனால் நாங்கள் அதை 3 கோடிக்கு நாங்கள் விற்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம உள்ளே போய் பேசலாமே அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்ட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே போய் பேசுகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, 5 கோடி உள்ளதை 3 கோடி கொடுக்குறீங்கிறீங்க, அப்போ இதில் எதுவும் வில்லங்க எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ரோஹிணி கேட்கவும், ஐயோ மேடம் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் வாங்கும்போது இது 2 கோடி, எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ரொம்ப அதிகமான வேண்டாம், ரொம்ப ஓரளவு கம்மியாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் 1 கோடி ப்ராஃபிட் வச்சு உங்களுக்காக கொடுக்குறோம். நீங்கள் எங்களை மாதிரியே ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, நீங்களும் மிடில் கிளாஸ்லேருந்து வளர்ந்து வர்றவங்களா இருக்கீங்க. இந்த வீடை கட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கம்மியாக சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. சார் ஓகே சார், எங்களுக்கு வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன, அட்வான்ஸ் வந்து முன்னக்கூடியே கொடுத்தாங்க, ஒரு 50 லட்சமாக நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா தான் நாங்கள் வந்து அதுக்கு உங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் புக் பண்ணி வைக்க முடியும். இல்லை நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வீடை பார்க்க தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் மாற்றினா கூட மாற்றிக்கிடலாம்னு. ஐயோ சார் அப்போலாம் ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடை வாங்கிக்கிறோம், நான் ரூபா கொஞ்சம் ரெடி பண்ணணும், ஆனால் 50 லட்சங்கிறது இப்போதைக்கு டக்குன்னு உடனே ரெடி பண்ண முடியாது சார், ஒரு 30 lakhs ஓகே எனக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. 30 lakhs 30 lakhsனால் எனக்கு கொஞ்சம் காணாதே, நான் வந்து பிஸ்னஸ் டீலுக்காக நான் வெளியில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டே ஒரு 50,000 கிட்ட 50 lakh கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வாங்கணுமே, அதை கொடுத்தா தான் என்னால் வந்து இந்த வீடை விட்டு அடுத்து நாங்கள் வந்து துபாய்க்கு போய் எங்களோட வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. சார் இப்போதைக்கு என்னால் 30 தான் சார் கொடுக்க முடியும், அடுத்து நான் இதுவே லோன் தான் போடணும். ஸோ அந்த லோனுக்குரிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அதுக்குன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்குன்னு பத்திரம் கொடுக்கணும், எல்லாமே இருக்குன்னு. நோ ப்ராப்ளம், இதை பற்றி எல்லாமே தெரியும், நானே இந்த வீடை கட்டும்போது லோன் வாங்கி தான் கட்டுறேன். ஸோ அதுக்குரிய ப்ரொசீஜர் என்னமோ எல்லாமே நான் படுத்துறேன், இன்னொன்று உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்றேன். அந்த லோனுக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்னென்ன சைன் வாங்கணும் எல்லாமே நானே உங்களுக்கு பக்காவாக சைன் போட்டு கொடுத்துறேன். 6 months உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு. சார் அது வரைக்கும் இந்த வீடை அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. இன்னும் ப்ராப்ளம் இல்லை மேம், நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இந்த வீட்டில் வந்து தங்குங்க, தங்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து மேற்கொண்டு பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரி சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நாங்கள் 30 lakhs ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு. ஓகே சார், எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோயில், அங்கே எதுனாலும் அங்கே தான் தொடங்குவோம். ஸோ அந்த கோயிலே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக ஒரு 5 lakhs கிட்ட எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஓகே சார், கண்டிப்பாக ஷுவர், நான் அந்த கோயிலே வந்து கொடுத்துறேன் அப்படின்ட்டு மனோஜ் ரோஹிணி 2 பேரும் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ரோஹிணி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு வரும்போது, எங்கே வர அப்படிங்கிறாங்க. ப்ரோ அப்படின்ட்டு அந்த மொட்டை ப்ரோவை கட்டி பிடிச்சிட்டு, ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது வீடுன்னு, பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொல்லும்போது கூட நான் நம்பலை, ஆனால் உண்மையிலேயும் ஓனருமே ரொம்ப தன்மையாக பேசுகிறாங்க, ரொம்ப சாஃப்டான கைண்டெல்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, இவ்வளோ பெரிய வீடு நான் வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாங்க. இன்னொரு ரோஹிணி ஆமாலன்னு, ஆமாம் மனோஜ் வீடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சரி ப்ரோ, என்னோட பர்சன்டேஜ் கமிஷன் 2% வரணும், அதை மறந்துடாதீங்கன்னு. ப்ரோ எங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கம்மி பண்ணி எங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஷேரிங் நான் கொடுத்துருவேன், நீங்களும் ஒரு பிஸ்னஸ் தானே, கரெக்டாக தான் நீங்கள் டீலிங் எல்லாமே பண்ணுறீங்கன்னு. ஆனால் பரவாயில்ல ப்ரோ, நீ இந்த ரொம்ப லோக்கலாக ரொம்ப சீப்பாக வருதுன்னு சொல்லி உடனே டக்குன்னு வாங்காமல் அதுக்குரிய பத்திரம், அதுக்கு லோனு எல்லாமே நீ கரெக்டாக பக்காவாக யோசித்து பேசியில் கரெக்ட் பண்ணி நீ வாங்குறீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் ப்ரோ அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மீனாவை கட்டுறாங்க. மீனா வந்து அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. மண்டபத்தில் போய் சார் வணக்கம் சார் அப்படிங்கிறாங்க. மாமா மீனா, நேற்று நீ டெக்கரேஷன் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிச்சு, ஒரு 2-3 பேர் உன் நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க, கண்டிப்பாக உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குமான்னு. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், என்னை நம்பி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன், என்னால் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து பண்ண முடியாது, அதனால் என்னால் முடிஞ்ச சின்ன ஆர்டர் எல்லாமே எடுத்து நான் பண்ணுறேன் சொன்னேன். ஆனால் நீ இப்படி சொல்கிறம்மா, ஆனால் இந்த மண்டபத்துக்கு ரெகுலராக ஒரு அம்மாவுக்கு நாங்கள் கொடுப்போம், சிந்தாமணி அம்மான்னு சொல்லி, அவங்க வந்து பயங்கர டெரர், பயங்கர கராராக இருப்பாங்க, அவங்க வேறு வந்து என்ன ஆட்டம் ஆட போகிறாங்களோ உனக்கு இந்த ஆர்டர் மாற்றி கொடுத்ததுக்கு அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் முடிஞ்ச சின்ன ஆர்டர் கொடுங்க, இல்லையா அவங்களுக்கு தான் ரெகுலராக கொடுப்பீங்கன்னா அவங்களுக்கே கொடுங்க சார், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு. நீ இவ்வளோ தன்மையாக பேசுகிறம்மா, விட்டு கொடுத்து பேசுகிறம்மா, ஆனால் அந்த அம்மா அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க, என்ன வந்து செய்ய போகிறாங்களோ தெரியலம்மா அப்படிங்கிறாங்க. இந்த மணி செஞ்சதுக்கு 7,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ரூபா கொடுத்துறாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு இவங்க கீழே இறங்கி வந்துடுறாங்க. கரெக்டாக அவங்க வர நேரத்துலேயே அந்த சிந்தாமணி அம்மாங்கிறவங்க கார்லேருந்து இறங்குறாங்க, நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. அக்கா மண்டபம் வந்துருச்சு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க டிரைவர் கொடுறாரு. இங்கே ஒரு அரையிறாங்க. ஏடே மண்டபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் ஏதோ ஒரு முக்கியமான வேலை
வேலையிலேருந்து அதில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உன்னை எத்தனை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு ஹேண்ட்பேக் எடுறா அப்படின்ட்டு பேக்கெல்லாம் எடுத்து போட்டு மாட்டி வர்றாங்க. மாட்டி வரும்போது மீனாவோட மொபைல் பைக் அந்த ஷாப் பைக் இருக்குது. ஆனால் பைக்கில் வந்து ஒரு அந்த பாக்ஸ் இருக்குது. அதில் சொல்கிறாங்க, முத்துவின் மீனா ஒரே நாளில் 500 மாலை கட்டி சாதனை படைத்த அப்படின்னு சொல்லி நடமாடும் பூக்கடைன்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அந்த பாக்ஸில் ஐஸ் பாக்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நடந்து போகிறாங்க. மீனாவும் கிராஸ் பண்ணுறாங்க. எதுக்கு 2 பேர் அப்படியே இப்போ கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அடுத்து அந்த மண்டப மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க, என்னையா கண்ணு என்ன எப்படி இருக்க, என்ன வர வர உங்கள் இஷ்டத்துக்கு நிறையா விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு வாரமாக நான் வெளியூருக்கு போயிட்டேன், ஆனால் நீ ஆர்டர் என்னமோ கைமாற்றி விட்டியேனே. ஐயோ அக்கா, அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலை, ஓனர்கிட்டக்கே அந்த பொண்ணு நேரடியாக போய் பேசிட்டா, அதனால வேறு வழி இல்லை, நானாக இருந்தால் கொடுத்துருப்பேனா அப்படின்னு. அதானே பார்த்தேன், உனக்கு தான் கமிஷன் கரெக்டாக வர நேரத்தில் வருதே, அப்புறம் என்ன வேலை பார்த்துட்ருக்க, இந்த கமிஷன் வாங்கினதுக்கு நீ தான் வேலை பார்க்கணும், ஆர்டரை கைமாற்றி விட்டுருக்கக்கூடாது, அது ஓன் மேலே தான் தப்புன்னு. இல்லைக்கா ஓனர் சொன்னதுனால தான், வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டேன்னு. சரி கண்ணு, யாருக்கு ஆர்டர் கொடுத்த அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அந்த பொண்ணு போகிறாள், எதிர்த்தாப்புல போகிறா, பார்க்கலையா நீங்கள் அப்படின்ட்டு ஒன்று சீக்கிரமாக அந்த சின்னமணி அம்மா ஸ்பீடாக வெளியில் வந்து பார்க்குறாங்க. மீனா அப்போ தான் பைக் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அடுத்து கீழே வெளியில் வந்துட்டு கமிஷன் வந்து அந்த மேனேஜர்கிட்ட கொடுக்குறாங்க. அக்கா நீங்கள் தான் அந்த ஆர்டரே வாங்கலையே, அப்படி எதுக்கு கமிஷன் அப்படிங்கிறாங்க. ஆர்டர் என்னமோ நீ வந்து மேனேஜர் மூலமாக கொடுக்கல தான், பட் ஓனர் கொடுத்துட்டாரு, உனக்கு அதுக்குரிய கமிஷன் வந்திருக்காதே, நான் கமிஷனை கரெக்டாக கொடுக்குறேன், அதுக்கு ஏற்ற விலையை நீ தான் இனிமேல் செய்யணும். ஆர்டர் என்கிட்ட மட்டும்தான், இந்த உலகத்தில் ஊரில் எல்லாத்தோடைய மண்டபத்தில் என்கிட்ட மட்டும்தான் ஆர்டர் வரணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஆமாடா, அந்த பேர் என்னடா போட்டிருந்துச்சு அந்த பெட்டியில் அப்படின்ட்டு டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. அக்கா அது ஏதோ மீனா போட்டிருந்துச்சுக்கா அப்படிங்கிறாங்க. மீனா, சரி பார்க்கடா இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து கோவத்தில் அப்படி சிந்தாமணி வண்டியில் ஏறி போயிடுறாங்க. அடுத்து மீனா வீட்டுக்கு வர்றாங்க. மாமா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கண்ணே. என்னம்மா இப்போலாம் அடிக்கடி ஸ்வீட் கொடுக்குறேன், அன்றைக்கி என்னென்னா ஆர்டர் கிடச்சிருக்குன்னு கொடுத்துக்க, இன்றைக்கி என்னம்மாண்ணே. மாமா அன்றைக்கி நான் மண்டபத்தில் ஆர்டர் கிடச்சி போனேங்களா, அதை நான் நல்லபடியாக சக்ஸஸாக முடிச்சு கொடுத்துட்டேன், எனக்கு 7,000 ரூபாய் வருமானம் வந்திருக்கு அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அண்ணாமலையோட ஒய்ஃப் வராங்க, விஜயம் வர்றாங்க. என்ன அடிக்கடி ஸ்வீட் கொடுத்துட்டே இருக்க, இவருக்கு என்ன சுகரை ஏற்றி விட பாரியாண்ணே, எனக்கு தான் சுகரே இல்லையே விஜயா அப்படிங்கிறாங்க. இல்லை இனிமேல் வந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி விடு, அவள் ஏதோ சந்தோஷமான விஷயம் வச்சுருக்கா, அதனால் ஸ்வீட் கொடுக்குறா, உனக்கு ஏன் பொறாம அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவள் அப்படியே பெரிய இந்த ஆர்டர் எடுத்து பண்ணி முடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து முத்து வராரு. முத்துக்கு ஸ்வீட்லாம் கொடுத்துட்றாங்க. அடுத்து நைட்டு இருட்டிடுது. அந்த நேரத்தில் வந்து ரூபாவெல்லாம் கொடுக்குறாங்க. மீனா வந்து 7,000 ரூபா நான் சம்பாதிச்சது ஒரே நாளில் 7,000 ரூபா சம்பாதிச்சிட்டேன், எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதை இதுக்கு என்கிட்ட கொடுக்குறேன், நீ வச்சுரு அந்த ரூபாவை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இதுக்கு நீங்கள் தானே மாலை எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வண்டியில் போட்டு வண்டியிலேருந்து அங்கே கொண்டு போய் ட்ரைவ் பண்ணி எல்லாமே நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் வச்சு